இன்னும் சொல்ல போனால் 1983ஆம் ஆண்டு உலகக்கோப்பைக்கு இந்திய அணியை வழிநடத்தி சென்ற கபில் தேவ் அவர்கள் நம் அணி புறப்பட்டு சென்று கொள்ளும் பொழுது நம் அணிதான் வெல்லும் என்று யாருமே சொல்லவில்லை. ஆனால் அவர் நம்பினார், நான் கோப்பையுடன் வருவேன் என்று நம்பிக்கையுடன் சென்றார். முழுக்க முழுக்க தன்னுடைய வீரர்களுக்கு பாசிட்டிவ் அப்ரோச்சை சொல்லிக் கொடுத்தார். ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் ஊட்டினார். கோப்பையுடன் திரும்பி வந்தார். இப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்த வகையில் சொல்ல வேண்டுமானால் MS தோனி அவர்கள், அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் மஞ்சள் ஆடையுடன் அனைவருமே ஒன்று ஏகோபித்த வரலாற்று சிறப்புமிக்க ஆதரவு அளிக்கிறார்கள் என்ற என்ன காரணம்? அவர் எல்லா விதமான போட்டிகளிலும் இந்தியாவை வழிநடத்தி சென்று இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாம் திறம்பட சமாளித்து முழுக்க முழுக்க நேர்மறை சிந்தனையோடு இருந்ததன் காரணமாகத்தான் அவருக்கு அந்த பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லோரும் நேர்மறை சிந்தனையின் மூலமாக வெற்றி பெற்ற வல்லுநர்கள்.